ஒரு காருக்கு 2 கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? இப்போ உதயநிதிக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்னு கேபினெட் ரேங்கில் நான் இயக்கமாகவே இருப்பேன், ஆனால் அரசியல் பேசுவேன்றது அயோக்கியதானம். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால். நீ என்ன சொன்னீங்க? சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, நான் வாயை தொடர்ந்து பேச மாட்டேன்னு சொல்றீங்க, இடைத்தேர்தல் வரும், அப்போ நான் வாயை தொடர்ந்து பேசுவேன், சரி நீங்களும் வெற்றி பெறணும் தான் நான் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தப்புங்க. சிலருக்கு தெரியாமல் மறைந்திருந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறவர் தான். 1967 இன்று வரையில் திமுக கூட்டணி கட்சிகள் தயவின்றி, உதவியின்றி, ஒத்துழைப்பின்றி அதிகாரத்தை வந்ததும் இல்லை, வெற்றி பெற்றதும் இல்லை. எதிர்கட்சி தலைவர் என்பவர் எதிரி கட்சி தலைவர் அல்ல. சில பேர் வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருப்பாங்க, சீமான் மாதிரி. சில பேர் செயல்படுவாங்க, காமராஜர் மாதிரி. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது, அதுக்கான செலவு அலவன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. நல்ல விஷயந்தான். நீங்கள் எப்படி எந்த பதவியிலையும் இல்லாமல் எம்எல்ஏ கவுன்சிலராக கூட இல்லாமல் இப்படி பல 100 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்தீங்க. உங்களுக்கெல்லாம் அடுத்தவன் ஊழல் பண்ணிட்டான்னு பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை. அக்காநேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவண்ணன் தான் இருக்காரு. நம்மளுக்கு அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு அசம்பிளியில் சூப்பரான இன்சிடென்ட் நடந்திருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு சொல்லியிருப்பாரு, தாவேக்கா என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் திமுக ஆதாரம் கேட்குறாங்க. ஒரு 1 வீக் முன்னாடி மரி வில்சன் அவர்கள் ஒரு 3 ஃபைல்ஸ் ரிவ்யூலாம் பண்ணி யார் யார் ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற குற்றச்சாட்டோட ஒரு லிஸ்ட்டை என் டேபிளில் சப்மிட் பண்ணியிருக்காரு. அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, ஓப்பன் பண்ணால் பல பேர் மாட்டுவீங்க, அது எப்போ ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல்ஸை வெளியிடணுமோ நான் ரிலீஸ் பண்ணுவேன், அப்போ பல திமுக முன்னாள் அமைச்சர்கள் மாட்டுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, டக்குன்னு எந்திரிச்சு பேசியிருக்காரு. அதாவது இப்போ தான் அவர் முதலமைச்சர் தலையீட்டை பயன்படுத்தி இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஜெயலலிதாலாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஜெயலலிதாலாம் காலத்தில் டக்குன்னு தலையிட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க பேசுவாங்க, பதில் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு உரிமை இருக்குங்க. அவையில் முதல்வர் எப்பவுமே குறுக்கிட்டு பேசலாம், பதில் சொல்லலாம். இது ஏற்கனவே மரிய வில்சன் அவர்கள் சொன்னது தானே. அதாவது 3 ஃபைலை கொடுத்துருக்குறேன், தலைவர் டேபிளில் இருக்குது, முதல்வர் டேபிளில். அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னாருல. அதை தான் இன்றைக்கி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அது அவர் உடனடியாக வெளியிடணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு நல்ல நாளுக்காகலாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் முன்னால் எல்லாம் வந்துருக்குது, தணிக்கை செய்யப்பட்ட ஆதாரங்களோடு ஆவணங்களோடு இருக்கு. இம்மிடியேட்டாக அதை விடணும், பொதுமக்களுக்கு பார்வைக்கு விடணும். இதில் நான் அதை விட்டேன்னா நீங்களாம் மாட்டுவீங்க அப்படின்னா விட வேண்டியது தானே. இப்போ இதை விட வேற என்ன நல்ல வேலை இருக்க முடியும்? ஏன் அவர் அதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துட்ருக்காருன்றது எனக்கு புரியல. ரெண்டாவது இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவர் அறிவித்த அறிவிப்புகளில் இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது, அதுக்கான செலவு அலவன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. நல்ல விஷயந்தான். ஏற்கனவே இதை பற்றி தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காரு. ஆனால் அதில் எப்படின்னா, எப்படி இந்த விடியல் பயணம்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் பேங்க் எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உட்பட எல்லா மகளிருக்கும் ஃப்ரீன்னு சொன்னாங்களோ, அது எப்படி அதாவது யாரால் முடியுமோ அவங்க காசு கொடுத்து போகலாம். ஏன்னா நம்ம மாநிலத்தின் பொருளாதார நிலைமை மோசமாக இருக்குதுன்றீங்க, செலவுகளை கம்மி பண்ணோன்றீங்க, அதே போல் வட்டி கட்டுறதையும் கம்மியாக்கணுன்றீங்க. நல்ல விஷயம். ஆனால் இப்போ செலவுகளை அதிகப்படுத்திகிட்டே தானே இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் முரண்பாடு இருக்குதே. ஒரு சாதாரண மனுஷனாக நான் பார்க்குறேன். இப்போ கார் எல்லா எம்எல்ஏக்கும் கொடுக்க போகிறாரா எனக்கு தெரியாது. நான் அதை நேரடியாக தான் சொல்லியிருக்காரு. கார் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் பஸ்ஸில் வராங்க, ஆட்டோவில் வராங்க. அதனால் ஒரு முதன்முறையாக வந்தவங்களுக்கு காரே இல்லாதவங்களுக்கு கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனால் ஏற்கனவே 2 கார் 3 கார் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னொரு கார் கொடுத்தா அது தண்ட செலவு தானே அரசாங்கத்துக்கு. அது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் நேராக கேட்கல, நீங்கள் சொன்னதால தான் நான் பேசுகிறேன். ஸோ கார் இருக்கிறவங்களுக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
கார் இல்லாதவர்களுக்கு, கார் இல்லாமல் பஸ்ஸில் இதில் வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள், ஆட்டோவில், அது மாதிரி ஆட்களுக்கு வந்து காரை கொடுக்கலாம், அதுக்கான செலவுகளை ஈடுகட்டலாம். மற்றவர்களுக்கு கார் ஏற்கனவே வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய அந்த டிரைவர் செலவு, பெட்ரோல் செலவை ஈடுகட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காரே கொடுக்கணும் இன்னொரு காருன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதுக்கு அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த கார் கூட ஏன் ஃப்ரீயாக கொடுக்கணும் எம்எல்ஏக்களுக்கு? சம்பளம் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க, அலவன்ஸு, டெய்லி சிட்டிங் ஃபீஸ், ஸ்டாண்டிங் ஃபீஸ்ன்னு வாங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு அரசாங்கம் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் அது ஒரு இஎம்ஐ அடிப்படையில் 5 வருஷம் எம்எல்ஏவாக இருக்க போகிறாங்கல்ல, 5 வருஷத்துக்கு ஈவன் வட்டி கூட போட வேணாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் அது கரெக்டாக ஓனர்ஷிப் முடிகிற மாதிரி அவங்க எடுத்துன்னு போட்டோம் காரை. இப்போ அரசாங்கம் வாங்கி கொடுத்ததுன்னா அந்த கார் வந்து எம்எல்ஏ ஆன பிறகு விட்டு போவாங்களா? எல்லா காரும் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் பார்க் ஆகிருக்குமா? அது எனக்கு ஒன்றும் விளங்கலை. ஐ திங்க் கவர்மெண்ட்டு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க ஆர்டர்லன்னு நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்களுக்கு சொந்தமாக அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு 5 வருஷம் இருக்குது இல்லையா, 5 வருஷத்தில் மாதந்தோறும் சிறிய தொகையை ஒரு இஎம்ஐ மாதிரி போட்டு, வட்டி கூட கம்மியாக கூட இல்லை நோ இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அதை வந்து அவங்களுக்கு சொந்தமாக்கிடலான்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கிராண்டாக கொடுக்குற மாதிரி அவங்க ஒன்றும் ஏழைகள் அல்ல. அட்லீஸ்ட் முன்னால் ஏழையாக இருந்தால் கூட இப்போ லட்சக்கணக்கில் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் தே நீட் டு பே. இதை எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரில. இது என்னுடைய கருத்து. ஓகே சார். சார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இந்த அறிவிப்பிலே சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பார், நான் வாயை தொடர்ந்து பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க, இடைத்தேர்தல் வரும் அப்போ நான் வாயை தொடர்ந்து பேசுவேன், சரி நீங்களும் வெற்றி பெறணும் தான் நான் விட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து தப்புங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு முதல்வர் வந்து அது பார்த்து நீங்கள்லாம் இல்லை, நான் எதையுமே பார்க்கல, நான் வெளியே இருந்து வந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வாட் எவர் யூ சே ஐ பிலீவ். ஓகே, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க, அதை சொல்லு. அவர் அதை தான் பேசினார்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது வந்து அப்படி அவர் பேசி இருந்தார் என்றால் அது தவறுங்க. ஓகே, நான் வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள்லாம் கொஞ்சம் பொழைச்சி போகணும், நீங்கள்லாம் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு முதல்வர் பேசுறது என்பது சரியில்லை. சரியில்லை சார். அதே மாதிரி இன்சூரன்ஸும் 5 லட்சத்துலேருந்து 25 லட்சமாக மாற்றிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? பால் விலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 38லேருந்து 40. மக்கள் நலத்திட்டங்கள் அரசு ஊழியருக்கு பண்ணுறது இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க. ஓகே, நலத்திட்டங்கள் தான். நம்ம அரசே ஒரு நல அரசு தான், வெல்ஃபேர். நான் பேசுறது எம்எல்ஏக்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேணாம். ஓகே, எம்எல்ஏக்களுக்கு வந்து அதை வந்து சொந்தமாக கார் இல்லாதவர்களுக்கு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேணான்ற. ஒரு காருக்கு 2 கார் வச்சிருக்க எம்எல்ஏக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? இப்போ உதயநிதிக்கு எதுக்கு கொடுக்கணும்? அவருக்கு ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர்னு கேபினெட் ரேங்க்ல அவருக்கு ஒரு கார், அரசு கார் கிடைச்சிருக்கும். அதனால யாருக்கு உண்மையிலேயே கார் இல்லையோ, அவஸ்தப்படுறாங்களோ, தொகுதியெல்லாம் போனவங்க, அவங்களுக்கு வந்து கார் இப்போ வந்து ஒரு லக்ஸுரி கிடையாது, அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்தான். கார் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக அவங்களால சேவை பண்ண முடியும், அதிகமாக மக்களை போய் பார்க்க முடியும், அதை தொகுதி பூரா சுத்த முடியும். அதெல்லாம் ஓகே, அவருடைய அந்த கான்செப்ட் ஓகே. ஆனால் அதை செயல்படுத்துறது எப்படி கவர்மெண்ட்ல ஆர்டர் போட போறாங்கன்னு பார்த்து தான் சொல்லணும். ஆனால் சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும்ன்றது சரியா இருக்காது. தெரியாது சார். ஓகே சார், அடுத்தபடியாக பிசிகாவோட தமிழ் எழுச்சி மாநாடு நடந்துச்சு. அவர் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சார், அவராலே பேச முடியல. கட்டுக்கடங்காத கூட்டம், அவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷுவல்ஸ்லாம் பார்த்தோம். இந்த மாநாடு பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அஃபிஷியலாக, இனிமேல் நாங்கள் தாவேக்காவோட அலைன்ஸில் இருக்கோம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாக கூட வருவோம்னு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது எல்லாத்தையும்? அதாவது விசிகா கட்சி வந்து ஒரு பலமான எல்லா பகுதியிலையும் வேர் பிடிச்சுள்ள ஒரு கட்சி. குறிப்பாக இளைய தோழர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு கட்சி என்பதில் சந்தேகம் இல்லை. இப்போ இன்றைக்கி அந்த கட்சியில் வந்து திருமாவளவன் வந்து ஒரு அன்கொஸ்டின்டு லீடர் தான். அவரை யாரும் வந்து எல்லாரும் மதிக்கிற தலைவர் அப்படி வச்சுக்கலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்கிறத விட எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவர். அஃப்கோர்ஸ் இந்த ஆலூர் ஷானவாஸ் தவிர அவர் தான் மதிக்கிறது இல்லை, உள்ளவே உட்காந்திங்கன்னு குறைச்சல் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த மாநாடு நல்ல மாநாடு, அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செல்வாக்கை நிரூபிக்கிற ஒரு மாநாடு. அதெல்லாம்
தெர் இஸ் நோ டூ ஒப்பீனியன். ம் ஆனால் எனக்கு என்ன தெரியணும்னா, ம் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோகால்னு சொல்லி எஸ்ஐபி தேர்தலுக்கு முன்னால் ஒரு விஜய் கட்சிக்கும் அவருக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் போட்டாங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இப்போ அதெல்லாம் அமுலில் இருக்கிறதா இல்லையா, இல்லை அது தேர்தலோடு முடிஞ்சு போச்சா? இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ப்ரொப்போசல்ஸ் ப்ரொசீஜர் கொண்டு வருதுன்னா அது அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் கேன்சல் ஆகிற வரைக்கும் அது இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்போ 5000 பேர் தான் கலந்துக்கணும், 5001 வந்தாலே வெளியே நிறுத்துவோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. காவல்துறை அதே காவல்துறை தானே, முதல்வர் தானே மாறி இருக்காரு, அரசாங்கம் வந்து பர்மனெண்ட் பாடி தானே அது. அப்போ அது இல்லையா? இப்போ உளுந்தூர்பேட்டையில் விசிகா நடத்தின இந்த மாநாட்டில் இந்த எஸ்ஓபி எல்லாம் அவங்க அமுல்படுத்துகிறாங்களா, கடைபிடிக்கிறாங்களான்னு காவல்துறை கண்காணிச்சுதா? இல்லை காவல்துறை அவங்களுக்கு இந்த எஸ்ஓபியை அனுமதி தர்றதுக்கு முன்னால் நிபந்தனையாக வச்சாங்களா இல்லையா? ரைட். ரெண்டாவது, நான் அதை பார்த்த உடனே எனக்கு உள்ளபடியே பயம் வந்தது. கரூரில் மாதிரி அந்த அதே மாதிரியான விஷயங்கள் அந்த 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 ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் மேடையில் 300-400 பேர் ஏறிக்கிட்டு அவருக்கே மூச்சு திணறல் வர அளவுக்கு ஆகி கூட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்ரூலி அடங்க மறு அத்துமீறு தான் அவங்க கோஷம். அதை அவங்க சொந்த கட்சி தலைவர்கிட்டே காட்டினா எப்படி? அது எதிராளிகள் கொள்கை ரீதியாக கோட்பாடு ரீதியாக எதிர்க்கிறவங்க கிட்ட காட்டினா பரவாயில்ல, இவங்க சொந்த கட்சி தலைவர்கிட்டயே அடங்க மறுக்கிறாங்க, அத்துமீறாங்கன்னு போது ஒரு மேடையில் ஒரு 10 பேர் இருக்கலாம், இல்லை 20 பேர் இருக்கலாம், முக்கிய தலைவர்கள் பேச்சாளர்கள். ஏங்க 300 பேர் ஏறினா அந்த மேடை சரிஞ்சு இதாச்சுன்னா என்னங்க ஆகுறது? மிகப்பெரிய விபத்து நேற்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு திருமாவளவனுடைய சமயோஜித புத்தி தான் காரணம். அவர் ஒரு மணி நேரமாவது பேசியிருப்பார், தயார் பண்ணியிருப்பாரு. ஆனால் மிக குறுகிய நேரமே பேசிட்டு முடிச்சிட்டாரு. அதனால் வந்து இவ்வளோ செலவு பண்ணி வந்து கூட்டத்தை கூட்டி அந்த மாநாட்டில் சொல்ல வேண்டிய செய்தி போல பாருங்கள். அதப்போ அது வந்து ஃபெயிலியர் தானே. நீங்கள் ஆளை கூட்டி காட்டுறதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அது என்ன மெசேஜ், தீர்மானங்கள்லாம் நிறைய, இன்னும் ஒரு 100கணக்கான தீர்மானம் நிறைவேற்றன்னு தான் சொல்கிறாரு. சிஎம் கிட்ட கொண்டு போய் காப்பிலாம் கொடுத்துருக்காரு நேற்று. ஆனால் அதெல்லாம் அங்கே படிக்க கூட முடியலையே, நீங்கள் பத்திரிகையில் எதுலேயுமே வரலையே. அப்போ அந்த வகையில் அது செட்பேக் தானே மாநாட்டுக்கு. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் டைடு. மாநாடு வெற்றி, ஆனால் எதுக்காக அந்த மாநாடு கூட்டினாங்க? கூட்டம் காட்டுறதுக்கா? அது எல்லாருக்குமே தெரியுமே. எப்பவுமே திருமாவளவன் மாநாடுகளில் மக்கள் பங்கெடுப்பு, அவங்க கட்சிக்காரங்களாம் வருவது ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இந்த மாநாட்டில் ஒரே ஒரு சேவிங் கிரேஸ் நல்ல விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, அதாவது வந்து இனி எங்களுடைய அரசியல் பயணம் தாவேக்காவுடன் தொடரும்னு இந்த ஊசலாட்டம் ஆசிலேஷன்லாம் இருந்துட்டு இருந்தது இல்லை, அதெல்லாம் வந்து அவர் விட்டுட்டு சொல்லியிருக்கார் கான்கிரீட்டாக. அது வந்து கட்சிக்குள்ளே இருக்கிற திமுக ஆதரவாளர்களுக்கு கொடுத்த செய்தியாக தான் நான் பார்க்குறேன். இனிமேல் உள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு திமுகவுக்கு போயிடுங்க, இஃப் யூ ஆர் ஸோ இன்ட்ரெஸ்டட். எங்கள் வேலை இதுதான். இனிமேல் தாவேக்காவினுடைய இந்த கட்சியோடு தான் கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று முதல்வரை சந்தித்துட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை பார்த்து பேசும்போது ஒரு இன்னொரு தகவலையும் கொடுக்குறாரு. தாவேக்கா கூட்டணி கட்சிகளுடைய அடுத்த கூட்டம், அதாவது 2வது கூட்டம், இந்த கூட்டத்தொடர் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நடத்த போகிறாங்க. அதில் வந்து நிறைய விஷயங்கள் முடிவு ஆகும்னு சொல்லும்போது, அப்போ அந்த தாவேக்கா கூட்டணி என்பது உருப்பெற்று விட்டது. அது முழுமையாக போன வாட்டி வரல. ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் யார், அதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதுல எல்லாருக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த சில மாத கேப்பில். ஸோ அடுத்த கூட்டம் அவர் சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பெயர் வரும், அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர், தலைவர் விஜய் தான் ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் போடுவாங்க, அதனுடைய செயல் தொடங்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை திமுக எப்படி பார்ப்பாங்க சார்? இந்த நாங்கள் தாவேக்காவோட போகிறோன்றதை திமுக எப்படி பார்ப்பாங்க? திமுக வந்துங்க உண்மையிலே ரொம்ப கவலைப்படும். கூட்டணி கட்சிகள் அவங்கள விட்டுட்டு போனது அவங்களுக்கு மிகப்பெரிய செட்பேக். அடின்லாம் நான் சொல்ல மாட்டேன், செட்பேக். ஏன்னா 1967 இன்று வரையில்
திமுக கூட்டணி கட்சிகள் தயவின்றி, உதவியின்றி, ஒத்துழைப்பின்றி ஜெயிச்சதே அதிகாரத்தை வந்ததும் இல்லை, வெற்றி பெற்றதும் இல்லை. அதுக்கு அர்த்தம் கூட்டணி வச்சுட்டா ஜெயிச்சிருவாங்கல்ல. கூட்டணியோடும் தோத்துருக்கிறாங்க பல தடவை. ஆனால் ஒரு தடவை கூட அவர்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்லை. அப்போ கூட்டணியில் ஒரு முக்கியமான கட்சியாக காங்கிரஸ், இசிகா இவங்க 2 பேருமே வந்து முக்கியமான கட்சிகள். அப்போ அந்த கட்சிகள் போனது, இடதுசாரி கட்சிகள் வெளியேறினது, முஸ்லீம் லீக் போனதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தேர்தலில் கொடுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்கிற இன்னும் போகாமல் விலகாமல் இருக்கிற அந்த சின்ன சின்ன கட்சிகள், லெட்டர் பேட் கட்சிகளால் திமுகவுக்கு மிகப்பெரிய ரீதியாக அரசியல் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. லைபிலிட்டியாக ஒன்றா இருக்கலாம். அது வந்து அந்த கட்சிகள் திமுகவோட பெறுகிற 1-2 லெட்டர் பேட் கட்சிகள் லைபிலிட்டியாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து அதனால் லாபம் எதுவும் இருக்காது. 2வது வந்துங்க, இப்போ பாஜகவோடு திமுக நெருங்குகிறது என்ற செய்தி என்ற விஷயம் திருமாவளவனுக்கு வந்து முழுமையாக திமுக கூட்டணி மேலே இருந்த நம்பிக்கையை இழக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் கையாண்ட முறை, அவங்க சாஃப்டாக போகிறாங்க பாஜகவுக்கு. இப்போ டீலிமிட்டேஷன் மாதிரி விஷயங்களில் பாஜகவுக்கு அவங்க உதவ தயாராகிட்டாங்கன்ற விவகாரங்கள் இவருக்கு ஒரு எரிச்சலை உண்டாக்கி இருக்கலாம். இனி இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முன்னால் அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாருன்னா, வெஸ்ட் பெங்காலில் எப்படி காங்கிரஸ், சிபிஎம், திரிணாமுல் அங்கே அடிச்சுக்கிட்டாலும் நேஷன் வைடில் வரும்போது இந்தியா கூட்டணியில் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து விஜயும் ஸ்டாலினும் அடிச்சிக்கினா கூட பாஜக எதிர்ப்பு, செக்குலர் பாலிசியை பாதுகாப்பது என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் 2 பேரும் இந்தியா கூட்டணியில் ஒன்றா செய்யலாம், ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சார். ஆனால் இன்றைக்கி வந்து திமுக பாஜகவோடு பயணிக்க தயாராகிட்டு அதுக்கான பூர்வாங்க வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்கு இனிமேல் அவங்களோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றதா அவர் பட்டவர்த்தனமாக அறிவிச்சிட்டார் தான் நான் நினைக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, தாவேக அமைச்சர்கள் தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆடியோ ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, 1 வருடம் உங்களுக்கு நான் நேரம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் வெளியிடுவேன், பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்றாரு. அவர் ஏன் 1 வருடம் எடுத்துக்கணும்? என்ன ஆடியோ ஆதாரம் இருக்குது? என்ன சொல்ல வர்றாரு? முதல்ல அவர் என்னங்க, அது என்ன அமைப்பு? அரசியல் கட்சி ஆயிடுச்சு. அது இல்லை, இயக்கம் தான். அது இயக்கம் தானே. இப்போ இயக்கத்து வேலையை தானே பார்க்கணும். அரசியல் கட்சியாக மாறட்டும், அவர் அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணலாம். இப்போ ஏன் நான் இயக்கமாகவே இருப்பேன், நான் அரசியல் பேசுவேன்றது அயோக்கியதானம். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். நீ என்ன சொன்னீங்க, 50 லட்சம் பேர் வந்தால் தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன். நீங்கள் இப்போ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? வந்தவன் கொஞ்சம் பேர் திரும்ப பிஜேபிக்கே போயிட்டான்றாங்க. அதனால் வந்து அவர் வந்து தன்னை மதிப்பிட்டு கொள்பவர், செல்ஃபாக நான் பெரிய தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2வது, ஏன் 1 வருஷம் காத்துட்ருக்கணும்? இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் பாஜகத்தில் இருந்தப்போ அவர் பேரே இந்த வீடியோ ஆடியோ எடுத்துக்கிறவர் தான். இந்த ரகசியமாக திருட்டுத்தனமாக, ரகசியமானு சொல்லக்கூடாது, பிறருக்கு தெரியாமல் மறைந்திருந்து அவங்களுடைய அந்தரங்க விஷயங்களெல்லாம் எடுத்து பிளாக்மெயில் பண்ணுறவர் தான். அந்த இது ஐடி விங்குன்னு வச்சுருந்தாங்கல்ல, அண்ணாமலை ஆர்மியா வார் ரூம்னு வச்சுட்டு அதெல்லாம் பண்ண வேலைகள் தான் இதெல்லாம். ஸோ அது மாதிரி அந்த பழக்கத்தை இன்னும் இல்லை போல. ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குதுன்னா ஒரு எதிர்கட்சியாக ஆயிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசுங்க. நான் மரம் நடுவேன், நான் வந்து சுத்தமாக பண்ணுவேன் பீச்சைன்னா அந்த வேலையை பாருங்கள். ஏக காலத்தில் 2 குதிரையில் சவாரி பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு மூமெண்ட் நடத்துகிறீங்கன்னா அந்த மூமெண்ட்டில் கட்சி சார்பு இல்லாமல் எல்லாரையும் திரட்டி பண்ணுங்க, நாட்டுக்கு நல்லது. இல்லை நான் அரசியல் கட்சினா வந்துருங்க, கோதாவில் இறங்கிடுங்க. இப்போ உங்களை பற்றியும் பேசுவாங்க எல்லாரும். அப்புறம் நீங்கள் எப்படி எந்த பதவியிலையும் இல்லாமல் எம்எல்ஏ கவுன்சிலராக கூட இல்லாமல் இப்படி பல 100 கோடி ரூபாய் சொத்தை சேர்த்தீங்க, எப்படி உங்களை பாஜக மிரட்டி ஒரு 700 கோடி இப்போ திருப்பி கொடுத்துருக்கீங்க, உங்கள் மனைவி மேலே இவ்வளோ சொத்து, இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தவன் ஊழல் பண்ணிட்டான்னு பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை, அருகதையே கிடையாது. அவரது இந்த பிளாக்மெயிலிங் பாலிடிக்ஸ் தான். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு போட்டார், அப்புறம் என்னாச்சு? அதனால் வந்துங்க, நான் வந்து அண்ணாமலையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக நான் நினைக்கல. ஓகே சார், இன்னைக்கு அதிமுக ஹவுஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க, சட்டசபை வெளியே வந்திருக்க நேற்று திமுக, இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுக வெளிநடப்பு எப்படி பார்க்குறீங்க?
அதிமுகவுக்கு தாங்கள் எதிர்க்கட்சி என்பதை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. ஏன்னா பார்க்குறவங்களுக்கெல்லாம் திமுக தான் எதிர்க்கட்சி, தாவேக ஆளுங்கட்சின்றத ஒரு கருத்து உருவாயிடுச்சு. அதான உண்மையும் கூட. லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் உதயநிதி தானே. அப்போ திமுக எதிர்க்கட்சி வந்து தாவேக ஆளுங்கட்சின்னு ஆயிடுச்சு. இப்போ ரிலவன்ஸே இல்லாமல் ஆயிட்டு இருக்காங்க அதிமுக கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை, சட்டமன்றத்தில் இருக்கிற அந்த அத்தனை பேரும் ஒரே நிலையில் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு சிவி சண்முகம் இண்டிபெண்ட் மாதிரி பேசுகிறாரு, எஸ்பி வேலுமணி ஒன்று பேசுகிறாரு. ஸோ ஆல் இஸ் நாட் வெல் வித் ஏஐடிஎம்கே அண்டர் மிஸ்டர் எடப்பாடி. அப்போ அவருக்கு வந்து தான் வந்து இந்த அரசை எதிர்க்கிறோன்னு காட்டிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு பக்கம் திமுக பாதியை காலி பண்ணுது, இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வாரம் எல்லாரும் போய் அதிமுகன்ற தாவேக்காவுக்கு எல்லாரும் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் நாளுக்கு நாள் தன்னுடைய ரிலவன்ஸை இழந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தன்னை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலை மாதிரி எதாவது பேசிகிட்டே இருந்தால் தானே. காலாட்டிடும் போதே தூங்கும்போது காலாட்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா செத்துட்டேன்னு தூக்கின்னு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்தில். அது மாதிரி இப்போ அவர் ஏதாவது வாக் அவுட்டு கவன ஈர்ப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் தானே, அவர் இருக்கிறார் சட்டமன்றத்தில், அந்த கட்சி எதிர்கட்சி, அதுவும் ஒரு எதிர்கட்சி மற்றும் பலர்னு சொன்னார்ல விஜய், அது மாதிரி ஆல்சோ அப்படின்ற மாதிரி அது இருக்கும். அமைதியாக இருந்தாங்கன்னா எதிர்கட்சியை ஃபுல்லாக அட்டென்ஷனும் திமுகவுக்கு தானே வரும். அதனால இது மாதிரிலாம் செய்வாங்க, அதெல்லாம் சகஜம் தானே. இந்த சட்டமன்றம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழக முதல்வரோட செயல்பாடு எப்படி இருக்குது, உதயநிதி செயல்பாடு எப்படி இருக்குது? அவர் பேசலை அதிகமாக, முதல்வர் அவர்கள் பேசலை. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்குங்க பேசுறதுக்கு. சில பேர் வாய்ச்சவடால் அடிச்சிட்டு இருப்பாங்க, ஓகே, சீமான் மாதிரி, வைகோ மாதிரி. ஆனால் செயல்பாடு எதுவும் இருக்காது. சில பேர் செயல்படுவாங்க, காமராஜர் மாதிரி அதிகம் பேச மாட்டார், ஆனால் நிறைய செயல்படுவார். அது மாதிரி தான் இவர் விஜய் வந்து அவருக்குன்னு ஒரு பாணி இருக்கு. அவர் எப்போ தலையிடணுமோ அப்போ தலையிடுறாரு, எப்போ பேசணுமோ அப்போ பேசுறாரு. தேவைக்கு அதிகமாக பேசுறது இல்லை, அவர் தன்னுடைய ஒரு பொறுப்பை உணர்ந்து செயல்படுறாரு. அதனால அவர் அந்த மாண்புக்கு, அந்த பதவியின் மாண்புக்கு எந்த குந்தகமும் இல்லை. சிஎம்மா இருக்கிறாரு இப்படிலாம் பண்ணிட்டாரன்னு சொல்ல. ஆனா உதயநிதி வந்துங்க சட்டமன்றத்துக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி அவருடைய அந்த நடவடிக்கைகள் வந்து அவ்வளோ பாராட்டுற மாதிரி இல்லையா. எதிர்கட்சி தலைவர் என்பவர் எதிரி கட்சி தலைவர் அல்ல. எதிர்கட்சி தலைவர்னா ஆட்சியில் நடக்கிற தவறுகளை, முறைகேடுகளை, ஊழல்களை, ஒழுங்கீனங்களை, நிர்வாக சீர்கேடுகளை, சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்து சொல்லலாம், தப்பே கிடையாது. ஆனால் ரொம்ப ஆபாசமாக அருவருக்கத்தக்க முறையில் பேசுறது, அப்புறம் வந்து கருணாநிதின்னு சொல்லக்கூடாதுன்றது, அவங்க அப்பா வச்ச பேர், அவங்க அப்பாவுக்கு வச்ச பேர் தானே அது. கருணாநிதி என்பது கருணாநிதியே தனக்கு வச்சுக்கின பேர், அது தெரியுமா உங்களுக்கு? கருணாநிதி ஒரிஜினல் பேர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி சரியா இல்லைன்னு சொல்றதுக்காக அவரு தனக்கே வச்சுக்கிட்ட பேர் தான் கருணாநிதி. இப்போ அந்த பேர் தான் ரெக்கார்டில் இருக்கு, கெசட்டில் மாற்றி இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தின்றது இருக்காது. ஸோ கருணாநிதின்னு சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை ஏன் இவங்க எதிர்க்கிறாங்க? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் இருக்கும். விஜய்க்கு தளபதி, ஜெயலலிதாவுக்கு அம்மா, எம்ஜிஆருக்கு வந்து புரட்சி தலைவர், இந்த மாதிரி. இப்போ அதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க சொல்கிறதுல நம்ம புரிஞ்சுக்கலாம். மாற்று கட்சிக்காரங்க உங்களை எதிர்க்கிறவங்க கூட அப்படி தான் சொல்லணும்னு நினைக்கிறதே சிறுபிள்ளைத்தனமாக இருக்குதுல்ல, மெச்சூரிட்டியே இல்லையே. அதுக்கு ஒரு சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு என்ன புரியலன்னா லைவ்ல ஓடிட்டு இருக்குது, எல்லாரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பிஹேவியர். இதை எப்படி பாக்குறீங்க? 24 மணி நேரமும் லைவ் போகுது. திமுக அமைச்சர் ஏவாவெல்லாம் கேட்டிருப்பாரு லைவை கட் பண்ணுங்க அப்படின்னு இருப்பாரு. அவங்க ஏன் பதறாங்க திமுக? முதல்ல 24 மணி நேரம் சட்டசபை நடக்குது. 24 மணி நேரம்னா சட்டசபை நடக்கும் போது லைவா காட்டுறாங்க, நல்லதுதான். அது அவர் சொன்னார் காட்டுவான்னு செஞ்சிட்டாரு. ஆட்சிக்கு வந்து சொன்ன சில விஷயங்களை நிறைவேற்றதில் இதுவும் ஒன்று. ஏன் இவங்க திமுக அலறாங்கன்னா, இவ்வளவு நாளா வந்து அதெல்லாம் பார்த்து எடிட் பண்ணி யார் பேசுறது நல்லா இருக்கு, எதிர்கட்சி தலைவர் எழுந்து பேசுறது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அரசாங்கத்துக்கு தர்ம சங்கடம் உண்டாக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் இல்லாம இப்ப பிளைனா போயிட்டு இருக்க.
ஈவன் அவை குறிப்பில் இது இடம்பெறாதுன்னு சொல்றாரு இல்லையா சார், அது கூட நீங்க பார்த்துருவீங்களா லைவா இருக்கிறதால. அதனால அவங்க நினைக்கிறாங்க இது என்னடா ஒரு இதுவே இல்லாத போச்சே, முன்னால மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பார்க்குறாங்களேன்னு பயப்படுறது. அப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனை மறைக்கிறதுக்கு ஏதோ இருக்குதுன்னு தானே அர்த்தம். இறுதி கேள்வி சார். சார் இந்தியா டுடே தமிழ் சேனல் பார்த்துருப்பீங்க, சமூக வலைத்தளங்களில் ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அந்த சேனலே தாவேக்காவோட சேனல் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் போய் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அவர் இன்டர்வியூவும் கொடுக்கல. அதில் பொதுவாகவே ஒரு இன்டர்வியூ செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுவும் இல்லை. இந்த சேனலே தாவேக்காவோட தான் சொல்லி ஒரு அலிகேஷன் போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க அலிகேஷன்லாம் சொல்கிறீங்க, குற்றச்சாட்டு இல்லை. அதாவதுங்க இந்தியா டுடேன்றது வந்து ஒரு மிக பழமையான ஒரு டெலிவிஷன் கம்பெனி. முதல்ல அவங்க பத்திரிகை ஆரம்பித்தாங்க, அது பல 40 வருஷமாக நடக்குது. இந்தியா டுடே வாஸ் ஏ மேகசின், வீக்லி மேகசின் இங்கிலீஷில். அதுக்கப்புறம் அவங்க டெலிவிஷன் ஆரம்பித்தாங்க, இந்தியா டுடே. ஹிந்தியில் ஆஜ் தக்குன்னு கொண்டு வந்தாங்க. இப்படி நிறைய சேனல். அதில் இப்போ முதல் முறையாக ரீஜனல் லாங்குவேஜில் இந்தியா டுடே தமிழ்னு வந்திருக்கு. அவ்வளோ பெரிய கம்பெனிங்க அது. அதை போய் எப்படி தாவேக்காதுன்னு சொல்ல முடியும்? இல்லை சொல்கிறதே இந்தியா டுடே வந்து தாவேக்கான்னு சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவும் ஆதாரம் இருக்கணும், இல்லை அவங்களாவது சொல்லணும். அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் முதல் முறையாக இன்னொரு லாங்குவேஜில் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேற எதுவும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தமிழ் வராங்க. விஜய் அவர்கள் தான் இந்தியா டுடேக்கும் அந்த சின்ன இன்டர்வியூ செஷன் மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் பேசினாங்களாம் சமூக வலைதளங்களை என்ன கொண்டு வராங்கன்னா, ஓகே தாவேக்கா தான். இப்போ விஜய் அவர்களுக்கு சொந்தமாக சேனல் இல்லை, அதனால இப்போ திமுகனா கலைஞர், அதிமுகனா ஜெயா டிவின்ற மாதிரி இவங்களுக்கு தாவேகாவோட முக்கியமான சன் டிவி எதில் சேர்ப்பீங்க? அதான் சார், அதுவும் சன் டிவி அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி தாவேகா ஓன ஆரம்பிக்கல, வெற்றி சேனல் ஆரம்பிக்க முடியாது. அதனால தான் இந்தியா டுடே தமிழில் கூட்டு வந்ததே விஜய் தான் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, பேசுகிறவங்கள போய் கேட்க சார். அது இருந்தாலுமே அது இல்லைங்க, அது சான்ஸ் இல்லைங்க. சான்ஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு பெரிய மீடியா ஹவுஸுங்க. ஓகே. இந்தியா டுடே ஏற்கனவே ஹிந்தியில் ஆஜ் தக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க, பிற மொழியில் வந்துருக்கு இங்கிலீஷ் தவிர்த்து. தமிழ் என்பது அதிகமாக வாசகர்கள் அதிகமாக இருக்கலாம், வியூவர்ஸ் இருக்கலாம். இதெல்லாம் சர்வே எடுத்து தானே பண்ணுவாங்க, சும்மா இதுக்காக பண்ண முடியுமா? ஸோ அதனால் அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக சவுத்தில் சென்னைன்றது ஒரு ப்ராமினன்ட் பிளேஸு. ரெண்டாவது விஜய் இஸ் நவ் நாட் ஓன்லி பாப்புலர் இன் இந்தியா, இது தமிழ்நாடு, த்ரூ அவுட் கண்ட்ரி. இப்போ அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது. அவரை பற்றி நியூஸ் போட்டால் ரொம்ப சேலபிளாக இருக்கார் அவர். ஆமாம். அதனால் வந்து மேபி தமிழை அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் இன்டர்வியூ நான் சார். இதே மாதிரி இன்னொன்று நன்றி சார்.